Good evening, students. So last session I saw the marketing strategies. So how to create a marketing strategy for an international business. So on the first one, the 5 different methods. The old method, new method, then comes the individual method, a support method, and comes the well-wisher method. Okay. ஸோ இப்போ செகண்ட் செஷனில் நம்ம இப்போது யூனிட் 4ஓட செகண்ட் செஷன் நம்ம பார்க்க போகிறது we are going to look into the how to create a buyer directory. ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ பீப்புள் ட்ரை டு கிரியேட் ஒரு கஸ்டமர் ஆர் கன்சியூமர் டைரக்டரி. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அ ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இன் கோயம்புத்தூரில் ஒரு ப்ரைம் லொக்கேஷன் நீங்கள் ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா you people should have a what to say ஒரு டைரக்டரி. ஸோ அந்த ஏரியா எப்படி இருக்குது இவர் சர்வே பண்ணணும். ஸோ ஹவு many வெஜிடேரியன் பீப்புள் ஆர் தேர் ஆர் ஹவு many நான் வெஜிடேரியன். ஸோ நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணால் வெதர் தீஸ் பீப்புள் வில் சே ஸோ ஆர் தே இன்ட்ரெஸ்டட் இன் கம்மிங் இன் ஹவுஸ் டைனிங் ஆர் அவுட் சைட் டைனிங் மாதிரி ஆர் தேர் இன்ட்ரெஸ்டட் டு கெட் ஃப்ரம் த்ரூ ஆன்லைன் டெலிவரி லைக் ஸ்விக்கி ஆர் ஜொமேட்டோ. ஸோ இந்த மாதிரியான அனாலிசிஸ் எல்லாமே வந்துட்டு யூ பீப்புள் ஆர் டு டூ பிஃபோர் ஸ்டார்டிங் எனி பிஸ்னஸ். இது எக்ஸாம்பிள் வந்து ஐ வாஸ் சேயிங் அபவுட்னு ஹோட்டல் ஆர் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் யூ ஆர் செலக்டட் அ ப்ராடக்ட் ஆர் யூ ஆர் செலக்டட் அ பேசிக் ப்ராடக்ட் லைக் எக்ஸாம்பிள் யூ கேன் சே இட் அஸ் அண்ட் இட் மே பி ஒரு இன்ஜினியரிங் காம்பனன்ட்ஸ். ஒரு இன்ஜினியரிங் காம்பனண்ட்டுக்கான ஒரு மார்க்கெட்டிங் பையர் டைரக்டரி க்ரியேட் பண்ணோன்னா யூ பீப்புள் ஃபஸ்ட் மேக் ஷுர் ஸோ வாட் ஆர் த கண்ட்ரீஸ் யூ ஆர் கோயிங் டு டார்கெட் அண்ட் வாட் ஆர் த பையர்ஸ் யூ ஆர் கோயிங் டு டார்கெட். சார் வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங் ஆர் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், ஸோ பையர்ஸுங்கிறவங்க வந்து 2 வகைப்படுவாங்க. ஸோ தேர் ஆர் 2 types ஆஃப் பையர்ஸ் இன் த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். த ஃபஸ்ட் டைப் ஆஃப் பையர் இஸ் they buy your product which is being exported will be used as an input material for their operations. ஸோ நீங்கள் அனுப்புகிற பொருள் it will be directly used as an input material for the end process. அவங்களோட end processக்கு this material will be used as an இன்புட் மெட்டீரியல். இது வந்து ஒன் டைப் ஆஃப் பையர்ஸ். ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா யூ கேன் டேக் இட் அஸ் அ கோகோனட் ஷெல் சார்கோல். தேர் இஸ் அ ப்ராடக்ட் கால் கோகோனட் ஷெல் சார்கோல். அந்த ப்ராடக்ட் என்னென்னா இட் கோஸ் இன் ஆஸ் அன் இன்புட் மெட்டீரியல் டு மேனுஃபேக்சரிங் த ஆக்டிவேட்டட் கார்பன். ஆக்டிவேட்டட் கார்பன்கிறது இட்ஸ் எண்ட் ப்ராடக்ட் விச் இஸ் பீன் யூஸ்ட் பை த கன்சியூமர். பட் வேர் ஆஸ் அ ப்ராடக்ட் வாட் வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் வில் பி யூஸ்ட் ஆஸ் அன் ரெஃபரன்ஸ் ப்ராடக்ட் ஃபார் த ஆக்டிவேட்டட் கார்பன் மேனுஃபேக்சரிங். அதே மாதிரி இஃப் யூ ஆர் எக்ஸ்போர்ட்டிங் ப்ராடக்ட் டு ஃபோர்டு, சென்னையில் எடுத்துட்டிங்கன்னா there is a company called Motherson Automotive Manufacturing Technology. They are global leaders in injection molding, plastic molding. They are global leaders. Their major clients are Ford Australia, Ford North America, and they have a bigger client called General Motors. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா these people used to make the product and they send to the Ford industry, whereas Ford industry will assemble that in the part. அது பார்ட் வந்துட்டு காராக வந்துட்டு it will go to the consumer. Okay, so no way the Motherson industry will send the product directly to the consumer in abroad countries. இது வந்து ஒன் டைப் ஆஃப் பையர்ஸ். செகண்ட் பையர் இஸ் a direct consumer. Example, there is some there is some handicraft product you people are developing. ஒரு டெக்ஸ்டைல்ஸ் வந்துட்டு there is a t-shirt you are developing. This product directly goes to the consumer. ஸோ பையருக்கு வந்துட்டு one person will be the person who buys your product as input. Second person is a buyer who buys your product as a direct consumer. ஓகேங்களா? ஸோ நம்மளோட பையர் வந்துட்டு விச் கேட்டகரி பிலாங்ஸுங்கிறது வந்துட்டு யூ பீப்புள் ஹவ் டு ஃபைனலைஸ் வெதர் ஹீ பிலாங்ஸ் டு what to say, it belongs to the B2B as a business to business category or business to consumer category. ஸோ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணும்போது பையர் டைரக்டரி எப்படி சார் க்ரியேட் பண்ணுறது, ஹவு டு கிரியேட் அ பையர் டைரக்டரி? சார் டிபெண்டிங் ஆன் த ப்ராடக்ட் யூ ஆர் செலக்டிங்
you people should have a broader buyer category. So example, if engineering components you just said you people you do a machining parts. So foreign you buy a raw material from the buyer, you machine it and you re-export it. It's a one type of export. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பையர் டைரக்டரி க்ரியேட் பண்ணோன்னா ஸோ மிஷினிங் சப்போர்ட்டிங் பர்சன் ஒன்லி ஃபார் வெல்டிங் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா யூ வில் கெட் அ ஸ்மால் பையர்ஸ். வேரஸ் இஃப் யூ ஃபைண்ட் அவுட் அ பையர் இன் ஆஸ் அ பல்க் குவான்டிட்டி, ஸோ காமனாக மிஷினிங் கான்ட்ராக்டர்ஸ் இன் குளோபலின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா தேர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தட் யூ வில் மேக் எஸ் அ bigger buyer directory. So generica you people should work out to get the buyer directory. எந்தெந்த வகையில் buyer directory create பண்ணலாம், how to create a buyer directory different way. First one as I told in the this one support methodல சொன்ன மாதிரி Indian embassy. Sir, Indian embassies all around the world, they have a separate economic and commerce secretary who helps in monitoring the international trade operations. ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன நடக்குதோ they will help us in monitoring that. So there is an organization called WTO, World Trade Organization. இப்போ இந்த COVID-19 பார்த்தீங்கன்னா ஸோ WTOவும் WHO ரொம்ப ஃபேமஸ். ஸோ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுங்கிற யாருன்னா உலக அளவில் they look after the economy of the all over the country. So international trade operation எப்படி நடக்குது, ஸோ they are the people who monitor that. ஸோ எம்பசியில் பார்த்தீங்கன்னா as I told there is a secretary one who looks after the economic and the commerce. So these people will monitor யார் are in the who are the people who are buying our products and into our country and who are people exporting their products to Indiaங்கிறது they used to monitor. So first thing you have to identify the secretary email ID or that person email ID, and you people have to send a mail to the concerned secretary saying that sir I am so and so, I am exporting this product to other countries. So as a part of buyer the directory I would wish you to share the buyers or people who are buying this product into your country. ஸோ இந்த ப்ராடக்ட்டை உங்கள் கண்ட்ரியில் வாங்குகிற பையர்ஸ் யார் யார் இருக்காங்களோ யூ கைண்ட்லி ஷேர் மீ த டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு யூ பீப்புள் ஹவ் டு ஃப்ளோட் அ ஸ்மால் மெயில் டு த எம்பசி செக்ரட்டரி. சார் தே வில் ரிப்ளை யூ வித் a small list of buyers who are buying our products in their country. Example, vegetable export பண்ணுறீங்கன்னா if you want to say the importers of vegetables or fruits, you people get a good buyer directory. ஸோ எம்பசிக்குள்ளே போய் எப்படி சார் பார்க்குறதுனா யூ கோ பண்ண கூகுளில் போய் என்ன அடிக்கிறீங்க இந்தியன் எம்பசி இன் சிங்கப்பூர் ஆர் இந்தியன் எம்பசி இன் மலேசியா, எந்த கண்ட்ரிக்கு உங்களுக்கு பையர் வேணுமோ யூ டைப் இன் த கூகுள் சேயிங் தட் இந்தியன் எம்பசி இன் சிங்கப்பூர், இந்தியன் எம்பசி இன் மலேசியா. ஸோ அந்த இந்தியன் எம்பசியோட வெப்சைட் வந்து டைரெக்டாக ஓப்பன் ஆயிரும். யூ கேன் ஜஸ்ட்டு அந்த இருக்கிற மேலே டூல் பாரில் ஹோம்குள்ளே போனீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட் டூ ஆப்ஷன். ஒன் இஸ் லிஸ்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் ஆர் தே வில் கிவ் us contact us. So either you can go into the list of officers, you can find out who is the commerce and economic secretary, take their mail ID, then you float the mail. இல்லையா கான்டாக்டர்ஸ்குள்ளே போங்க, யூ ஃபைண்ட் அவுட் த லிஸ்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் who is dealing with the commerce and economic, who is the first secretary, second secretary in that. You people create a take the mail ID of the concerned people, you people float a mail. இங்கே you people have to make sure that you send mail only from your company mail ID. உங்கள் கம்பெனி மெயில் ஐடியிலேருந்து தான் நீங்கள் வந்துட்டு மெயில் அனுப்புங்கிறத you people should be very 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 clear. Okay, ஸோ ஃபைண்டிங் அவுட் பையர்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு த ஹெல்ப் த்ரூ த இந்தியன் எம்பசி. இந்தியன் எம்பசியோட பையர் லிஸ்ட் வில் பி ஆஃப் வெரி குட் க்ரெடிபிலிட்டி. நம்பகத்தன்மை வந்துட்டு இவங்க கொடுக்குற பையர் லிஸ்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கும். தீஸ் பீப்புள் கேன் ஹெல்ப் யூ பை ஷேரிங் a டேட்டா ஆஃப் அரௌண்ட் 30 to 50 பையர்ஸ். ஒரு 30லேருந்து ஒரு 50 பையர்ஸ் வரையும் தீஸ் பீப்புள் கேன் ஹெல்ப் யூ இன் கெட்டிங் த டீட்டெயில்ஸ். ஓகே, செகண்ட் பார்த்தீங்கன்னா த்ரூ எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ்.
So in the Export Promotion Council, I have already discussed in the Unit 2, and I have discussed in the revision area also. So Export Promotion Council major role வந்துட்டு they help us in market study, they help us in the new opportunity, they help us in the trade fair, and they help us in the buyer seller, arranging the buyer seller meet, and they help us in getting the incentives. The Export Promotion Council will also help us in finding out the buyer list in the concerned countries. ஸோ எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு யூ கேன் ஆஸ்க் தம் சேயிங் தட் சார் இந்த மாதிரி ஐ எம் பிளானிங் டு எக்ஸ்போர்ட் அ பம்ப், ஆர் ஐ எம் பிளானிங் டு எக்ஸ்போர்ட் அ மெக்கானிக்கல் பார்ட், ஆர் ஐ எம் பிளானிங் டு டூ அ ப்ராஜெக்ட் எக்ஸ்போர்ட், சிவில் எக்ஸ்போர்ட் நான் பண்ணுறதா இருந்துச்சுன்னா யூ பீப்புள் கேன் காண்டாக்ட் த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், அண்ட் யூ பீப்புள் கேன் சே தட் we can contact export, and people can ask for the buyer list, and Export Promotion Council will directly help you with the concerned correct buyer address directory. They can supply you with the directory. And apart from Export Promotion Council, Codicia or Madicia, these are the local agencies where the association is formed by lot of small scale industries. இவங்கெல்லாம் வந்துட்டு they club together and they form an association. These association websites also carry a lot of buyers details. So Export Promotion Council நீங்கள் வந்துட்டு RCMC எடுத்த உடனே you can ask the people to support us from buyers data, and they can help you in sharing the details of the buyer who is doing the business. ஓகேங்களா? At the same time you can make use of the associations such as Codicia or Madicia. Codicia is nothing but the Coimbatore District Association. Madicia is with respect to Madurai, and a lot of countries, a lot of districts have this association which will have a buyer directory data. So from embassy you can collect a buyer data over 50, and through EPC you can collect data of around minimum 100 to 200 buyer contact details. So இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து you can help you with the buyer data around 200 to 300 members. So Export Promotion Council and the embassy, through their support, they can give your buyer directory details. Next, third method is through the Google platform, how to find out the buyer. So Google platform குள்ள போயிட்டீங்கன்னா you people can find out. So just to go to Google, type the words importers of these products in the country. So example, importers of pumps or importers of machined parts in South Korea. போட்டு டைப் பண்ணிட்டீங்கன்னா the Google will help you in give you the people who are dealing with the concerned products. So you have to be very patient enough to go through the Google, and you have to identify the buyers in the structured way. So Google page la we have to verify right from the page 1 till the last page what the Google is display, and you have to identify each and every buyer with their website address. Try to get their name, try to get their address, try to get their contact number, try to get their mail ID, put it as a base thing. So through this you people must target to collect at least 500 to 1000 buyers for your specific generic area all over the world. உலகம் ஃபுல்லாக உங்கள் ப்ராடக்டை வாங்குகிற பையரில் ஒரு 500 to 1000 buyers வந்துட்டு you people should be able to make from the Google verification. அடுத்தது என்ன சார்? The fourth one is through various associations available all around the world. So when you take India, we have an association for like say what to say, like we have association for bank employees, we have association for industries like textile association, we have association for fruits and vegetables, we have association for mining industry, we have association for electrical handling industry, like that. All the buyers all around the world will be affiliated to many associations. So example, you go to Google, you just type fruits and vegetable association all around the world.
mining industry association all around the world. The Google will display you the all the associations websites which is been linked with your product. உங்க ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட அசோசியேஷன்ஸை கூகுள் will list out and it will update in the Google Sheet. You people have to visit each and every website. ஒவ்வொரு வெப்சைட்குள்ளேயும் போய் you have to find out the list of members. மெம்பர் லிஸ்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆர் லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கும். You have to click that option and you have to list out who are all the members involved in the மெம்பர் லிஸ்டிங். அந்த மெம்பர் லிஸ்டிங்கில் இன்வால்வ் ஆகிற மெம்பர் பேர் எல்லாத்தையுமே யூ ஹேவ் டு டேக் அவுட் அ கண்டினியூஸ் லிஸ்ட். ஸோ வித் திஸ் யூ கேன் ஷார்ட் லிஸ்ட் அ members of around another 500. So you people have to very peacefully, so you have to select the product, you have to find out so in the product எப்படி வந்துட்டு you have to collect the buyer list and you have to structure it and you have to update the same in the Excel sheet. It will be a very tough and slow task, but you people have to make sure until you have a good buyer directory you people can't successful in this market. So it can be a local business or it can be international business. You people should work out slowly and smoothly and you have to create a buyer directory. So fifth method is the very famous method, social media. So social media very famous is Facebook, Instagram, your LinkedIn or Twitter. Also all these four are very famous and you people have to make sure you update your Facebook page. You should have a Insta page, you should have a LinkedIn page or you should have a Twitter page, so that this social media platform give you a huge exposure in the market. So வெளிப்படைத்தன்மை வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் இந்த சோஷியல் மீடியா பேஜ் will give you. So normally if you see there are a lot of clubs or lot of pages which will be promoting the exporters. So அந்த மாதிரி social media page you have to create, you have to be very active, you have to update it on daily basis so that the buyers or other people who are interested in business should have a continuous look on it. Example, if you want to export a product called spirulina is a health supplement which has been exported in huge quantity from India. So spirulina growers club nu onnu irukku, so that is having a members of around 20 to 30,000 spirulina farmers all around the world. These people join as an association. So if anyone is having a requirement of supplying a huge quantity of spirulina, they can put an advertisement on the concerned page and the people can discuss on the spirulina and they can have a mutual understanding of supplying their product. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் வில் கிவ் ஒன் 500 to 1000 பையர் டைரக்டரி. இந்த மாதிரி 5 different மெத்தட்ஸில் யூ பீப்புள் ஹவ் டு மேக் ஷுர் தட் யூ கலெக்ட் அ பையர் டைரக்டரி. அண்ட் another thing I want to make sure, like countries like India where we have a council called Export Promotion Council, foreign எடுத்துட்டிங்கன்னா their people will be having a council which is called as a import promotion councils. So import promotion councils எந்தெந்த நாட்டில் இருக்குது, ஜஸ்ட் யூ டைப் இட் import promotion councils all over the world. they எந்தெந்த இன்ட்ரியில் import promotion council இருக்கோ you people have to make sure அந்த import promotion councilல போய் எந்தெந்த பையர்ஸ் இருக்காங்க, அவங்க கண்ட்ரிஸ்க்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணுங்கிறத யூ பீப்புள் ஹவ் டு மேக் ஷுர் யூ ஹவ் டு மேக் ஷுர் தட் வெதர் த ப்ராடக்ட் யூ ஆர் பிளானிங் டு எக்ஸ்போர்ட் இஸ் பீன் ரெக்வயர்ட் பை த கன்சர்ன் இம்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் IPC-மாங்க. யூ பீப்புள் ஹவ் டு மேக் ஷுர் தட் த இம்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் ஹேவ் த ப்ராடக்ட்ஸ் விச் இஸ் ரெக்வயர்ட் பை யூ பீப்புள். ஸோ இதுதான் வந்துட்டு இம்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலோட மேஜர் ஒர்க்கு. So next thing I want to say is how to find out your B2B portal. So digital marketing மூலமா how to have a buyer directory. So digital marketing is very powerful tool. The exporters can go through the various business portal for identifying the buyers. So n number of business portal is available where the online buyers are updating their requirement in the portal. Example எடுத்துட்டிங்கன்னா alibaba.com. Alibaba.com is one of the world famous B2B portals. The 90% majority of businessmen knows about Alibaba. So what work Alibaba does? Alibaba does nothing. So it creates a space for supplier
So they get a charge from supplier and they allows the supplier to showcase their product in the digital portal. So Alibaba ரொம்ப ஃபேமஸான போடும்போது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற மேஜர் பிளேயர்ஸ் தேல் பி வியூயிங் இட் அண்ட் தேல் பி சீயிங் வெதர் த ப்ராடக்ட் ரெக்வயர்ட் பை அஸ் இஸ் பீன் uploaded in Alibaba or not. So Alibaba will help you in marketing your product to the other buyers available in the world. So these people will buyers who are interested in your product, they come to Alibaba, they see your product and they will contact you directly through the chat box, or they will contact you directly through your contact number which you have updated in the portal. So அப்படி பார்க்கும்போது you get a good buyer list. ஸோ இது டைரெக்டாக நான் பே பண்ணி மெம்பர் ஆகணுமா சார்? வேணாம். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூ பீப்புள் டு ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப் as a ஃப்ரீ மெம்பர் இனிஷியலாக ஃப்ரீ மெம்பராக ரிலீஸ் பண்ணிங்கன்னா இஃப் யூஆர் அ ஃப்ரீ மெம்பர் you will be getting the enquiry on the 7th day. So இன்னைக்கு ஒரு enquiry, example today the date is around 7th. If someone is floating an enquiry in the e-commerce portal, you will get the result only on the 14th of the 14th day of the 14th date of the so at least 7th day of the enquiry is been posted. So free member register பண்ணிட்டு you monitor who are all the buyers who is demanding your product. So it is not for the business. You people have to create a directory to create a members. You people should have a basic and good common business intelligence to select the website. So example பார்த்தீங்கன்னா Alibaba is very good expert in exporting the promoting your engineering components. So if you are a exporter who export the food products, நான் வந்துட்டு if you are registering yourself free member in Alibaba and if you are searching that Alibaba ஏன்டா என் ப்ராடக்டை போடவே இல்லைன்னா it's a foolish thing. You people have to go through all the business portal. எல்லா business portalகளையும் நுனிப்புல் மேயாமல் you have people have to go deeply and you have people have to understand how to create this buyer directory, பையரோட டேட்டாஸை எப்படி எடுக்கிறது. ஸோ ஒரு 3 months யூ ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப் ஃப்ரீ மெம்பர். என்னென்ன என்கொயரி வருது, எந்த நாட்டிலேருந்து வருது, எப்படி வருதுங்கிறது யூ ஜஸ்ட் கிரியேட் அ போர்ட்டல். சார் இங்கே ஒரு டவுட் என்னென்னா, சார் வெப்சைட்டில் பார்க்கும்போது the website people gives only just the name of the country. Since we are paid member, they won't give us the full contact details. So you just get the buyer's name, their country, go to your social media, just to search their names. So 99% of the businessmen they are linked to the social media. So you have to funnel it like the step by step, and finally you have to find out whether the buyer is in the social media or not. Go to Google, type this name and you can get his details from LinkedIn. So out of some 50 buyers, I am damn sure that around 40 buyers will have their contact in the social media through which you can contact and through which you can develop a friendship in creating the buyer directory. So these are the some websites which I want you people to go through. First one is the globalbuyersonline.com, alibaba.com, eceurope.com, world biz club, ec plaza, free trade fund, asia. This is a sample I have given, so you people can go into the n number of B2B portals or websites and you can collect the buyers data. So buyers directory is very important. So these are the 5 methods you can collect your buyer directory. Sir, எவ்வளோ buyer details இருந்தால் I can be comfortable in the export import management. I recommend you people to have a minimum buyer directory of 3000 buyers. ஒரு 3000 பையரோட டேட்டாபேஸ் உங்கள் கையில் இருந்தால் you people can be in a very comfortable position. சார் அந்த 3000 பையர்ஸை எவ்வளோ நாளில் சார் பண்ண முடியும்னா it takes minimum 6 months to 1 year and requires a full patience and dedication in updating the buyer details. So buyer detailsலாம் எடுத்துட்டீங்க, you have gotten on floating the mail or floating your product profile, it is said that the buyer is supposed contacting you. So here I want to explain you the one concept which is called as a buyer verification study. Sir, in local business there is a 100% possibility that you can view the local buyer. So local or product கொடுக்குறீங்கன்னா 99% you can people can you visit them directly and you can have a direct relationship with them. But whereas in export it is not practically possible to visit each and every buyer who is going to buy your product. So there is an option which is given by government of India
under an organization called ECGC, which is called as Export Credit Guarantee Corporation of India. So once you have got a confirmation from the buyer, so that I am going to buy your product, ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா அவங்களோட டீட்டெயில்ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் கொண்டு போய் இசிஜிசியில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா the government will help you to make a buyer study in the initial stage. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு buyer study பண்ணி they will help you in updating the details. Okay, so buyer study they charge a very few amount. They will give you what is the status, whether the buyer is a good buyer or whether the buyer is a bad buyer. So based on their recommendation you can make sure to proceed with further business. So that is one of the advantage which is given by the government of India. They do a direct buyer study by going to their respective portal. So that is what be happening in this one. So these are the 5-6 methods which I want to repeat once again. So first step is the marketing strategy which we have discussed in the previous class. The second step in marketing is to create a marketing directory. So or marketing directory you people have to create, and you people have to make a basement for promoting your product. So marketing panni or buyer directory create panni, now we are going to using that buyer directory to pitch your product and convert them into the sales strategy. So that is what I say. So basically the 5 methods is, first one is through Indian Embassy. Indian Embassy as a Commerce and Economic Secretary who helps you in providing the details of the importers or exporters in the country. Then through the Export Promotion Councils, so you can get the details. Then through the local industrial associations called as Codicia and Medicia, someone where they can give the buyer directory. Next comes the Google, where you have to find out the list of importers of your concerned product in concerned country. Next comes the associations available all over the world. எல்லா நாட்டிலையும் இருக்கிற அசோசியேஷன், அந்த அசோசியேஷனுக்குள்ள மெம்பர் லிஸ்டிங்குள்ளே போனீங்கன்னா you people can find out the buyer details. Then comes the social media. You have to create your own page in Facebook, you have to create your own page in Twitter or LinkedIn or other social media platform through which you get contact with lot of exporters and importers all over the world. They can help you in buying your products. Then the Import Promotion Council, IPC. So you can go through the various countries Import Promotion Council, where India la the Export Promotion Council இருக்கிற மாதிரி other countries which are depending only on their imports, they used to have a council called as Import Promotion Council. You can visit that promotion council to understand whether your product or the which you are manufacturing is having their requirement in the country. Based on that you people can meet the Import Promotion Council. And last one is the digital marketing. You can be a part of some digital portal as a free member. So based on the inquiry generating in that portal, you people can understand which digital portal is good, and you can have a database that is been collected to the digital portal also. So acute business intelligence is required to select the portal for which you are going to update. So எந்த போர்ட்டலில் நான் போனால் என்னோட ப்ராடக்ட் வந்து விற்குங்கிறத you people must understand. Last important thing you people should understand is the buyer verification study by helped by Government of India. அரசாங்கம் வந்து உங்களுக்கு buyer verification ஸ்டடியை பண்ணி கொடுக்குறாங்க த்ரூ இம்போர்ட் த்ரூ இசிஜிசிங்கிற ஆர்கனைசேஷன் மூலமாக. ஸோ ஒன்ஸ் யூ ஹேவ் அ பையர் டைரக்டரி அண்ட் ஒன் ஆஃப் த பையர் இஸ் ஹெல்பிங் யூ அவுட் இன் pitching the business for you, and you people want to verify whether the buyer is good or not, you people can take the help of the ECGC and you can get the support from them. So these are the major things in creating a buyer directory. Or good buyer directory will help you in the long lasting business of the EXIM management. So this is what I want to conclude in the third session of the marketing strategy.